விருத்தாசலத்துல போட்டிட்டீங்க. இந்த தேர்தல் வந்து 10 தொகுதி தான் வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்களை எப்படி சமாளிக்க போறீங்க? நிறைய பேர் வந்து சீட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே போன தேர்தல்லாம் எது சொல்லுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்களும் அமமுக கூட்டணி வச்சிருந்தீங்களா? அந்த கூட்டணி வேறு, இது மதசார்பற்ற ஒரு வெற்றி கூட்டணிங்க. அதனால இந்த கூட்டணி எங்கள் கழக செயலாளர்கள் தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி. இந்த கூட்டணி எங்கள் கட்சியில் இருக்கும் கடைகோடி தொண்டரும் வரவேற்ற கூட்டணி. எனவே இந்த தொகுதிகளை நிச்சயமாக எங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவருமே நேற்று கூட நம்மளுடைய ஆபீஸ்ல வந்து மாவட்ட கழக செயலாளர்கள் மீட்டிங் நடந்தது. அதில் அத்தனை பேரும் தங்கள் சந்தோஷத்தை வெளியிட்டு இருக்காங்க. எனவே இந்த கூட்டணி நிச்சயம் மகத்தான வெற்றி பெறும். கடந்த ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க விருத்தாசலத்துல போட்டியிட போறேன் அப்படின்னு. தேர்தல் களத்துல போட்டியிடுறீங்களா? அதே நிலைப்பாடு தானா? இல்ல, கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம். கேப்டனுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தது ரிஷிவந்தியம். இது எல்லாமே அந்த உத்தேசிய பட்டியலில் இருக்குங்க. அதே போல எங்களுடைய 9 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்துடன் எங்களுடன் பயணிக்கும் அனைத்து எம்எல்ஏக்களுடைய அந்த தொகுதிகளும் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. விருதுநகர் தொகுதியிலே விஜய் பிரபாகர் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கார். அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளையும் நாங்கள் உத்தேச பட்டியலில் கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 25 தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் 10 நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். சொந்த தொகுதி குடியாத்தமும் கொடுக்கப்படும். குடியாத்தமும் இருக்கு, ஆம்பூரும் இருக்குங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆம்பூர்ல. எனவே ஆம்பூர் தொகுதியும் நாங்க கேட்டிருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையுமே அந்த உத்தேச பட்டியலில் இருக்கு. அது அதான் எல்லா எம்எல்ஏஸ் என் பக்கத்துல தான் இருக்காரு. எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ, அதுவும் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் அது இறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். சரிங்களா? திமுக கூட்டணியில மற்ற கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை 3 கட்டம் 4 கட்டம் ரொம்ப நெடுநாள் இருந்தது. நாட்கள் அதிகமா இருந்தது, 20 நாட்கள் இருந்தது. ஆனா தேமுதிக முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே கையொப்பமிட்டு இருக்கிறீங்க. என்ன ரகசியம் மேடம்? ரகசியம் ஒன்னும் இல்ல. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இறுதியாக வந்தவங்க. அதனால லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறோம். அதுதான், வேற ஒன்னும் கிடையாது. அதனால நாங்க கடைசியாக இந்த கூட்டணிக்குள்ள வந்தோம். எனவே அந்த பட்டியல் உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. அழைத்து வரும்பொழுது உங்களுக்கு 10 தொகுதிகள், அதே போல ராஜ்யசபா உறுதியளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் ஆகும் ஒரு தகவல் சொல்லப்படுது. உண்மைதான? அப்படி இல்லை, இதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கப்பட்டது. நீங்க எல்லாம் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்கறாங்களே நீங்களும் விட்டு கொடுக்கறீங்களான்னு. அந்த மாதிரி நாங்க கேட்டதில் நாங்களும் விட்டு கொடுத்த பிறகுதான் இந்த 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே நாங்களும் கூட்டணிக்காக நாங்களும் எங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறோம். அதிமுக சார்பில் நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பொதுச்செயலாளர் இபிஎஸ். இலவசமா பெண்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து ருச்சி தரப்பட்டிருக்காரு. நான் இன்னும் பார்க்கலங்க. பார்த்துட்டு அது குறித்து என்னுடைய அறிக்கையை நாளைக்கு நான் வந்து தலைமை அலுவலர் நம்ம எங்க கட்சி ஆபீஸ்ல இருப்பேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். 27ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா கூட்டணி எல்லாருடைய வேட்பாளர்களுமா இல்ல தேமுதிக? இல்ல, எங்களது நாங்க சொல்றோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க சொல்லணும். அது மாதிரி கூட்டணியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க சொல்வாங்க. எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நான் வந்து 1ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அது நீங்க நாங்க எங்களது சொல்றோம், மற்றதை அவங்க தான் சொல்லணும். அவர்களுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லக்கூடாது. சின்ன ஒரு முழுவதும் சொன்னோன்னு சரி திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல பண்றீங்க. அதுதாங்க இப்ப நாங்க வந்து எங்க தேமுதிகவின் நிலைப்பாடை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்கவுங்க கட்சியின் நிலைப்பாடு வந்து அவங்க தான் சொல்லணும். அதை பத்தி நான் பேசுறது சரியா இருக்காது. அதனால நிச்சயமாக 1ஆம் தேதி தேமுதிக சார்பாக அனைத்து தொகுதிகளின் 10 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்பதான் சொன்னல, அவருடைய ஏற்கனவே எம்பி தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்காரு. அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது, விருதுநகர் தொகுதி. அதனால நாளையும் நாளை மறுநாளும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில யார் யாருக்கு எந்த தொகுதிகள் இறுதி செய்யப்படுகிறதோ அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.